This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode ஆன்லைன் ஆப். தினசரி பலன் 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. 12 ராசிகளுக்கான பலன்கள். மேச ராசிக்கு கர்மஸ்தானம் என்னும் 10ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் அவர்களுக்கு தொழிலில் அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். தொழிலை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதில் அவர்களுடைய செயல்திறன் மேம்படும். பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும். இந்த நாள் இவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். ரிஷப ராசி லக்கணக்காரர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தகவல் தொடர்பு, எழுத்து, ஒப்பந்தம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். கௌரவ பதவிகள், பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைப்பதற்கான வேலைகள் நடக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். மிதுன ராசி லக்கணக்காரர்களே, இன்றைக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பதால் மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். பயணங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடும். பயணங்களால் இவர்களுக்கு ஆதாயம் இல்லை. எவருக்கும் முன்ஜாமீன் போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடும். பிரச்சனைகள் எழக்கூடும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். கடகராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் கலஸ்திரஸ்தானத்தில் இருப்பதால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதைகள் கூடும். கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். குழந்தைகளுடன் சந்தோஷமாக கலந்துரையாடுவீர்கள். உங்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டாளிகளால் லாபங்கள் உண்டு. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடும். உறவினர்களின் வருகை இருக்கும். பணவரவுகள் இருக்கும். கடகராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். சிம்ம ராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் 6ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலனை வழங்கப் போகிறார். வேலையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். கடன் கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எந்த செயலிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் நன்றாக நடக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக நடக்கும். லாபங்கள் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். கன்னி ராசி லக்கணக்காரர்களே, பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நடிகர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நாட்டிய கலைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். பொழுதுபோக்கு அம்சங்களில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். கன்னி லக்கண ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி லக்கணக்காரர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரன் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வழங்கப் போகிறார். வீடு, வண்டி, வாகனங்கள் அதை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். இடம் வாங்க நினைப்பவர்கள் இந்த நாள் போய் இடத்தை பார்த்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம். வாகனங்கள் வாங்க விரும்புபவர்கள் வாகனங்கள் வாங்கலாம். தாயார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கைத்தொழில், குடிசை தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். துலாம் ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாகும். விருச்சக ராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருந்து பலன்களை வழங்கப் போகிறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள்.
தகவல் தொடர்பு, எழுத்து, ஒப்பந்தம், புரோக்கரேஜ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஒப்பந்தங்கள் போடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாகும். விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். தனுசு ராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருந்து பலன்களை கொடுக்க போகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பண வரவுகள் அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். தங்கம், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு நாளாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, நகை கடை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். மகர ராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் உங்கள் ஜென்ம ராசியிலே இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் அடிக்கடி மாறுபட்டு கொண்டே இருக்கும். சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். தொழிலை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். கும்பராசி லக்கணக்காரர்களுக்கு விரயஸ்தானம் என்னும் 12ஆம் வீட்டில் சந்திரன் இருந்து பலன்களை கொடுக்க போகிறார். சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பொருள் விரயம், பண விரயங்கள் ஏற்படும். பயணங்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஃபைனான்ஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வரவு செலவுகள் ஏற்படும். பணத்தை எவருக்கும் இந்த நாள் கொடுக்காதீர்கள். கடனாகவோ கைமாற்றாகவோ எவருக்கும் கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அந்த பணம் வாங்குவதில் சிக்கல், சிரமங்கள் ஏற்படும். உங்களுடைய மூலதனத்தை கொண்டு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு செலவு செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. இந்த நாள் ஒரு சுமாரான ஒரு நாளாகும். மீன ராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான, வெற்றிகரமான ஒரு நாளாக அமையப்போகிறது. உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் ஈடேறும். தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. பணவரவுகள் அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதோ அல்லது சரி செய்வதோ சில செலவுகள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு லாபகரமான தினமாகும். தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் லாபம் அதிகமாக இருக்கும். மீனராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான, லாபகரமான ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி பலன் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.